ஆறுபடை கண்காட்சிக்கு தடைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீதிமன்றத்தில் அனுமதி கொடுத்துட்டாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். முருக பக்தர்கள் இருக்கோம். என்னையெல்லாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஏதோ ஒரு இயக்கத்தில் இருந்தால் கூட நான் ஒரு சிவன் பக்தன். எனக்கு சிவனை பார்க்க எவன் தடுத்தாலும் போவேன்னு சொல்கிற ஒரு அகராதி பிடிச்சவன் தான் என்னை சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கூட ஒவ்வொரு இந்துக்களோட ஒரு முருகனை வழிபடுறதுக்கு கூட கோர்ட்டில் போய் தான் ஆர்டர் வாங்கிட்டு வரணும். நம்ம எந்த பூமியில் இருக்கோம் அப்படின்றது கூட நம்மளால் உணரக்கூடிய இடத்துல நம்ம இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ளே தோணுது. ஏன் நம்ம சாமி, நம்ம முன்னோர்கள், நம்ம தமிழ் வழிபாட்டு கடவுள் தமிழ்ன்றாங்க. தமிழுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சதை விட தமிழுக்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்குற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். என்னோட சாமியை நான் கும்பிட்டுட்டு இருக்கிற என்னோட மூதார்கள் வழிபட்ட என் கடவுளை வழிபடுறதுக்கு நான் போய் கோர்ட்டில் நின்று ஆர்டர் வாங்கிட்டு வந்து, அதுவும் கூட 52 நிபந்தனைகளோட இந்த ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதோட விளக்கம் எனக்கு இன்னும் சரியாக தெரியல. நான் படித்தேன்னாக்க அடுத்த ஒரு ஃபோன் பண்ணி வேணால் கேளுங்க, நான் அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இது கூட எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வருத்தத்தை தருது. நான் எங்கள் அம்மாவை அம்மானு கூப்பிட்றதுக்கு நான் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து தான் இன்னைக்கு கூப்பிடணுமோ என்னமோ தெரியலை. அப்படி ஒரு நிலைமை ஏற்படுமா அப்படின்றதும் புரியலை. இந்த மாதிரி நிலை மாறணும்.